ஆதிரை ரொம்ப தெளிவா உள்ள வந்திருக்காங்க. ஆதிரைய இவங்க உள்ள அனுப்புன காரணம் நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆதிரையும் ரொம்ப தெளிவா உள்ள வந்திருக்காங்க. ஏன்டா, ஓ! எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னியா? இப்ப வியானாவோட மட்டும் நீ கன்டென்ட் பண்ணும்போது உன் பேர் கெட்டு போகலையா? இப்ப மட்டும் உனக்கு இது ஆகலையா, அது ஆகலையான்ற கேள்விகள ஆதிரை உள்ள எடுத்து வைக்க போறாங்க. அத தாண்டி ஆதிரை வந்து ரொம்ப கிளியரா வந்து நான் வெளிய போனதுக்கப்புறம் என்னமோ வந்து உனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்ல. நான் மட்டும் தான் இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டடா இந்த மாரி பேசிட்டு இருந்தியே. ஏன் அப்போ அன்னைக்கு அங்க அது, அப்போ இன்னைக்கு இங்க இது அப்படின்னு ஒவ்வொன்னையும் எடுத்து காட்டி பேசினா ஒருவேளை இவங்க கேள்விகள் கேட்பாங்களா? இல்ல வந்து எஃப்ஜே இதுல வந்துட்டு எப்பா நான் இப்பவும் அதேதான் சொல்றேன். நீ தான் தேவையில்லாம இது பண்ண அப்படின்னு சொல்ல போறாரா? எப்படி இத வந்து மேனேஜ் பண்ண போறாரு? வியானா மூஞ்சிய பார்த்தாலே வியானா அப்படியே என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மோர் தேன் கான்டென்ட் இது வந்து ரியாலிஸ்டிக்கா எங்க மாறப்போகுது? ஹூ இஸ் ரியல்? யாரோட ஃபீலிங்ஸ் இதுல ரியல்? அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாரோட நம்பிக்கைய வந்து தகர்த்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கே. பார்ப்போம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்ட்டு.